காட்டு பக்கத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு எண்ணெய் எடுக்கிற செக்கு இருந்துச்சு. அந்த செக்கை சுற்றி நடக்க ஒரு கழுதையும் வச்சுருந்தாரு அந்த விவசாயி. தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரை அந்த செக்கை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த கழுதை. ஒரு நாள் ஒரு சேட்டைக்கார குரங்கு அந்த பக்கமாக வந்துச்சு. அங்கே ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த கழுதையை பார்த்ததும் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம காட்டை கடக்க இந்த முட்டாள் கழுதையை பயன்படுத்திடலான்னு திட்டம் போட்டுச்சு அந்த குரங்கு. உடனே அந்த கழுதைக்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துச்சு குரங்கு. இன்னும் எத்தனை நாள் இப்படி அடிமையாக வாழ போகிறீங்க கழுதையாரே? என் கூட வாங்க, நாம் இந்த காட்டை தாண்டி அடுத்த இருக்கிற ஊருக்கு போய் நல்லா வாழலான்னு சொல்லிச்சு. அதை கேட்ட கழுதையும் சரின்னு சொல்லிட்டு குரங்கு கூட பயணம் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ராத்திரி ஆனதால் குரங்கு கழுதை மேலே ஏறி படுத்துக்குச்சு. மெதுவாக கழுதை நடக்க ஆரம்பிச்சு. கழுதை ஏமாற்றி அது மேலேயே உட்காந்துக்கிட்டு ராத்திரி கூட பயணம் போகிறத நினச்சி தான் தான் இந்த உலகத்திலே புத்திசாலின்னு இருமாப்போட தூங்க ஆரம்பிச்சு அந்த குரங்கு. மறுநாள் சூரியன் உதிச்சதும் குரங்குக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. தன்னோட வாழ்நாள் முழுசும் செக்கை சுற்றி நடந்த அந்த கழுதை ராத்திரி முழுசும் அந்த குடிசையே சுற்றிக்கிட்டு இருந்திருக்குன்னு அப்போ தான் குரங்குக்கு தெரிஞ்சது. அப்போ சரியாக அங்கே வந்த விவசாயி நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு ஒரு குச்சி எடுத்து கழுதையும் குரங்கையும் அடி பின்னிட்டாரு. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு ரெண்டு வழி தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிச்சுங்க.